5 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அறிவிச்சிருக்கேன். அங்கே ஈரான் எங்கே மதிக்கிறான்? நம்மளை சப்பானி தானே கூப்பிட்றான். அமெரிக்காவோட முதுகெலும்பு உடைச்சிட்டாங்க. சரி, ஓகே, நாங்கள் வந்து என்கிட்ட ஈரான் வந்து ரொம்ப பேசிட்டுனேன், கெஞ்சி கேட்டுட்டாங்க அப்படின்னா, இன்னும் கெஞ்சுவே இல்லையே பாஸ், இனி கெஞ்சுவீங்கல்ல அப்படின்னு சொல்கிறேன். அந்த மிசைல் வந்து ஸ்டாக் தீர்ந்து போச்சு. எங்கே? இஸ்ரேலில் தீர்ந்து போச்சு. சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ அப்படின்னு இன்னும் ஒரு 25 நாளில் வந்து அந்த கப்பல் அங்கே கிளம்பலைன்னா கத்தார் பக்கத்தில் கப்பல்கள் வெடிக்கும். ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஹார்மோஸ் வந்து இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். இப்போது ஓகே, 2 கண்டிஷன். கடைசி கிளைமேக்ஸ் வந்து பழி வாங்குவாங்கல்ல ஹீரோ, அது மாதிரி ஈரான் வந்து கரெக்டாக சொல்லி அடிக்கிறாங்க. அடித்தா டிமோனால் அடி. இப்போ நெத்தன்யாகு இருக்கார், நம்ம நம்புவோம். இன்னும் அதை ஏன்னு சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம். இப்போ 5 நாள் போர் நிறுத்தம் வந்து வீணாக போச்சு. அமெரிக்கா வந்து எல்லாம் தீர்ந்து போய் பயங்கர பிரச்சனை அமெரிக்காவில். ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா, இப்போ சமீபத்தில் அவங்க போட்டு தள்ளினாங்க அலி லாரிஜானி. என்னென்ன வழிகள்லாம் இருக்குது. அப்போ இதை பூரா 20 வருஷமாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னா, அதிகபட்சம் எல்லாமே மலைக்கு கீழே வச்சுருக்காங்க. அவனுடைய இயற்கை அரண் இருக்குல்ல, அது வந்து அந்த பக்கத்துலேருந்து யாரும் அந்த காலத்திலே படையெடுத்து வர முடியாத அளவுக்கு இயற்கை அரண். இப்போ வந்து மேலேருந்து பங்கர் பஸ் போட்டாலும் உள்ளே போய் வெடிக்காத அளவுக்கு மலை. இதை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அந்த அமெரிக்காக்காரன் 5 நாள் போர் இடைக்கால நிறுத்தம் சொன்னான். ஆனால் இந்த ஈரான் மதிக்கவே இல்லை சார். என்ன காரணம்? போட்டு தும்சா பண்ணியிருக்கான இஸ்ரேலை, என்ன காரணம்? அதாவது முன்னாடி பழைய பாரதி ராஜாவோட ஃபஸ்ட்டு படம் ஒன்று, அந்த படத்தோட டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆமாம், உன் பேர் என்ன, உன் பேர் இனி இப்போ கோபாலகிருஷ்ணன் தானே சொல்கிறாங்க. எவன் சொல்கிறான்? நான் தான் கோபாலன்னு சொல்லி தரேன், எல்லோரும் என்ன சப்பானி தான் கூப்பிட்றான். ஆமாம், 16 வயதிலே படத்தில் 16 வயதிலே அப்படின்னு சொன்ன மாதிரி 5 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அறிவிச்சிருக்கேன். அங்கே ஈரான் எங்கே மதிக்கிறான்? நம்மளை சப்பானி தானே கூப்பிட்றான் அப்படின்ன மாதிரி. இது வந்து ஏன் இந்த டைலாக்னா, நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக போகுங்கிறக்கா தான். கண்டிப்பாக டைலாக் இது நம்ம சினிமாவில் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது சினிமா டைலாக் அப்பப்போ வரும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி அவங்க வந்து மிகப்பெரிய ஆள், பயங்கரமான ஆள் இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் பயங்கரமான பெரிய ஆட்கள் தான். அதில் அமெரிக்காவை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆனால் இவன் குறைச்சி மதிப்பு இல்லையா? அவன் குறைவேலை சார் ரொம்ப கேவலப்படுத்துறாரு. இல்லை, கேவலப்படுத்தலை. அதாவது ஈரானை வந்து 47 வருஷமாக 79லேருந்து ஈரானை கண்காணாமல் போட்டு அடிச்சுட்டே இருந்தான். அவன் இத்தனைக்கும் தாங்கிட்டு இருந்தான். காரணம், அவன்கிட்ட வலு இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு, இல்லை நம்ம வந்து வலுவாக ஆனால் மட்டும்தான். சில படங்களில் வந்து சொல்லுவாங்க, சாதாரணமாக வந்து அடி வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வருடங்களுக்கு அப்புறம் திருப்பி வந்து அவன் அடி வாங்கினவன் வந்து அடின்னு திருப்பி அடிப்பான். என்னடான்னு பார்த்து ஃப்ளாஷில் பார்த்தோம்னா வந்து தனியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு அவன் அடித்தா எப்படிலாம் அடிப்போம், சிலம்பம்னா சிலம்பு அடிப்போம், கத்தினா கத்தி சண்டை அடிப்போம், கையால் குத்துவோம், அப்புறம் துப்பாக்கி சுடுறதா இருந்தால் எப்படி குறிப்பாத்து சுடுவோம் அப்படின்னு இந்த ட்ரைனிங் பூரா எடுத்திருப்பான். ஓகே, அது மாதிரி கடந்த 20 வருஷமாக இவன் வந்து பயங்கர ட்ரைனிங், மொத்த ட்ரைனிங் எடுத்துட்டான். அணு இதை எப்படி பயன்படுத்துறது, அணு ஆயுதம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா, இப்போ சமீபத்தில் அவங்க போட்டு தள்ளினாங்க அலி லாரிஜானி. ஓகே, அவர் வந்து என்னதான் பண்ணாலும் பொதுமக்களுக்கும் அங்கே இருக்கிற மத தலைவர் ப்ளஸ் ஆட்சியாளர். ஆமாம், அயத்தொல்லா அலி கமேனி. அவர் வந்து முதல்ல 28ஆம் தேதி போட்டு தள்ளினாங்களா, பிப்ரவரி 28. அப்படி என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் இவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் வந்து இத்தனை 2000 ராக்கெட் வச்சுருக்காங்களாம், மிசைல் வச்சுருக்காங்களாம், ஒரு 20,000 30,000 ட்ரோன் வச்சுருக்காங்களாம். அப்படின்னா ஒரு ட்ரோனுக்கும் பறக்கிறதுக்கு பேட்டரி வேணும். கண்டிப்பாக. ஓகே, அது சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியல் வேணும். அப்புறம் அதை சுமந்துட்டு போகிறதுக்கு ஒரு 40-50 கிலோ வெடிபொருள் வேணும். இது எல்லாமே கெமிக்கல் தானே. ஆமாம். அது எங்கே கிடைக்கும்? காசு கொடுக்கணும்ல. அந்த காசு எங்கேருந்து வரும்? இவங்க விற்கிற பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து, குரூட் ஆயில், பெட்ரோல், இதிலேருந்து காசை வர வச்சு ஊர் பூரா எதுவும் வாங்காத, ஈரானோட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கான். அதையும் தாண்டி சைனா மாதிரி நாடுகளில் விற்று சில நாடுகளுக்கு வந்து ஷேடோ ஃப்ளீட்டுன்னு சொல்லி இது இல்லாமல், ஈரானோட பேர் இல்லாமல் ஒரு திருட்டுத்தனமாக பிளாக்கில்
ஷேடோ ஃப்ளீட் மூலமாக இந்த வரக்கூடிய வருமானம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்று மக்களோட நல்வாழ்வு, இன்னொன்று நமக்கு வந்து ஆயுத பலம் அப்படிங்கிறதுல நமக்கு மக்களோட நல்வாழ்வு ரெண்டாவது. முதல்ல நம்ம உயிரோடு இருந்தால் தானே, ஆமாம், இல்லை நம்மளை வந்து போட்டு சாத்திடுவாங்களே, பாதுகாப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு அதுக்கு இதுக்கு சப்போஸ் உதாரணத்துக்கு இந்த ஆயுதங்கள் ஐஆர்ஜிசி அப்படின்ன இராணுவம் இது எல்லாத்துக்கும் வந்து 70% ஒதுக்குறாங்கன்னா மக்கள் நல்வாழ்வுக்கு 30% தான் அப்படின்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் இங்கே இதுக்கு ஒதுக்கியிருப்பான். ஆனால் இதே இது என்ன தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுக்கு 70%ம் இராணுவத்துக்கு 30%ம் தேவைப்பட்டது. ஆனால் தலைகீழ மாற்றி அந்த மாதிரி நிறையா காசை வந்து இராணுவத்துக்கு, ஏன்னா இராணுவம்னா அவன் நாட்டு இராணுவம் மட்டும் இல்லை, ஹவுத்திஸ் இருக்காங்க, ஹிஸ்புல்லா இருக்காங்க, ஹிஸ்புல்லா மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கத்தாப் ஐஆர்ஜிசினா அப்படின்னு இதில் ஈராக்கில் இருக்காங்க, சிரியாவில் இவனோட படை இருக்காங்க, அப்புறம் வந்து ஹமாஸு, இது எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். அவ்வளோ பேருக்கும் மாதம் கொஞ்சமாக கொடுத்தா கூட, ஆமாம், மாதம் ஒரு $100 ஒரு ஆள் கொடுத்தா கூட இங்கே ஒரு 3 லட்சம் பேர், அங்கே ஒரு 4 லட்சம் பேர், இங்கே ஒரு 7 லட்சம் பேர் அப்படின்னா ஒரு 10-15 லட்சம் பேருக்கு வந்து அவங்க தனியாக இந்த நாட்டில் இல்லாமல் அங்கே வேறு சம்பளம் கொடுக்கணும். கண்டிப்பாக அது ஒரு தனி அரசாங்கம் மாதிரி நடத்தணுமே, தனி அரசாங்கம். அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற ஆயுதங்கள் கொடுக்கணும். அந்த ஆயுதத்துக்கு வந்து மூலப்பொருள் வேணும். அப்புறம் இது சைனாலேருந்து ஷேடோ ஃப்ளீட்லேருந்து எல்லாம் போட்டு வர்ற காசை இவனோட ஆயுத பலத்தை பெருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடித்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ஆயுதத்தை பெருக்கியாச்சு. இந்த ஆயுதத்தை எப்போ வேணாலும் போட்டு தாக்கிடுவாங்க. ஆமாம், ஓகே. நம்மளை வந்து அவன் தொடக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து வடகொரியா தான் நமக்கு எது முன்னோடி. என்ன பண்ணால் என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அது சோதனை செஞ்சு காமிச்சான். அதுக்கப்புறம் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய இது இருக்குது, ஏவுகணை இருக்குது, ஐசிபிஎம்னு. ஸோ அதையும் சோதனை பண்ணி காமிச்சான். வடகொரியாவிலேருந்து அமெரிக்கா போய் அடிக்கும், ஜப்பான் அடிக்கும், எல்லா இடத்தையும் அடிக்கும். அவங்களுக்கு வந்து முன்னோடி யாருன்னா வடகொரியா. எல்லாத்தையும் வந்து பண்ணி காமிச்சிட்டான். ஓகே. அப்போது ஐசிபிஎம் இருக்குது, அணு ஆயுதம் இருக்குது. நீ வந்து சேங்ஷன் பண்ணுறியா, பொருளாதார தடை விதிக்கிறியா, விதிச்சுக்கோ, என் நாடு அங்கே வளம் இருக்குது, இதற்கு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு அவன் வந்து அவனை தொடுறதுக்கு யாரும் பயப்படுறாங்கல்ல. ஆமாம், அது சின்ன நாடு தானே. ஒரு சவுத் கொரியா பக்கத்தில் நார்த் கொரியா ரொம்ப சிறுசு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஒரு பெரிய நேட்டோ படைகள் அவ்வளோ பெருசாக இருக்குது, அமெரிக்கா அவ்வளோ பெருசாக இருக்குது, அதுக்கு அமெரிக்காவுக்கு அலையாக இருக்கிற ஜப்பான் அவன் வந்து பயங்கரமாக இருக்காங்க. எல்லாம் இருந்தும் ஒன்றுமே செய்ய முடியாத காரணம் இவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்குது. அப்போ அந்த அணு ஆயுதத்தை ரெடி பண்ணணும், அதுக்கு செலவு வந்து பயங்கர செலவு பிடிக்கும். ஏன்னா அந்த அணு ஆயுதத்தை டீட்டெயில் வந்து என்னோடய சேனலில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன், ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அது மாதிரி அது பண்ணால் அவ்வளோ செலவு பிடிக்கிற விஷயம், அதையும் பண்ணாங்க. அதை வந்து பூமிக்கு மேலே வச்சு பண்ணால் டம்முன்னு ஏதாவது ஒரு குண்டை போட்டு வந்து வாஷ் அவுட் ஆயிரும். அப்போது அவங்க கீழே வந்து பங்கரில் வச்சு ரெடி பண்ணணும். சரி, பங்கரில் பண்ணால் அவன் தான் பங்கர் பஸ்டர் வேறு வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த B2 பாம்பரில் என்னது B157 அப்படின்னா 52 அப்படின்னு பங்கர் பஸ்டர், அது எவ்வளோனா 220 அடி வரைக்கும் கீழே போகும். அப்போ அண்டர் கிரவுண்டு. இவன் என்ன பண்ணால் 300 அடி கீழே வச்சுருக்கான். ஸோ அவன் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட வச்சுருக்கான் சார். பக்கா பிளான். நம்மளை என்ன பண்ணாலும் எப்படியும் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டான். இஸ்ரேல்கிட்ட ஆயுதம் அவ்வளோ ஆயுதம் வச்சுருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் நம்ம திருப்பி அடிக்க போகிறோம்னா அவன்கிட்ட வந்து அயன்டோமு, டேவிட் ஸ்லிங், ஏரோ 2, ஏரோ 3, அதுக்கப்புறம் பேட்ரியாட்டு, தாடு அப்படின்னு 5 வகையான லெவலில் வச்சுருக்கான். எந்த ஒரு ஆயுதமும் அங்கே போய் தாக்கவே தாக்காது அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கான். அதை வந்து எப்படி நம்ம பெனட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி என்ன, இது 1000 ட்ரோனு அண்டு மிசைல் போச்சு அப்படின்னா தாக்கிடுவாங்க. 1050 போச்சுன்னா 1000 தாக்கிடுவாங்க, 50 தாக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட வந்து தீர்ந்து போயிடும். ஆமாம். அப்போ அவனை தீர வச்சுட்டு மிச்சத்தை அப்புறம் அடிப்போம் அப்படின்னு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது. அப்போ இதை பூரா 20 வருஷமாக அனலைஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் பக்கத்தில் அப்பப்போ ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸ் இருக்கட்டும் அடிக்கும்போது இவன் போய் அடித்து குவிக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் ட்ரோன் டெக்னாலஜியில் ஈரான் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டான். ஆமாம். ஓகே. அது எப்படி சார் அண்டர் கிரவுண்ட்லேயே எப்படி சார் அவ்வளோ ட்ரோன் வச்சு அது ஒரு வீடியோ எடுத்து கெத்தா போகிறான்னா அப்படி எப்படி எந்த அளவுக்கு சார் இருக்கும்? சரி, அதை நான் ஏற்கனவே வேறு எதுவும் சொல்லியிருக்கேன், நம்ம நேரில் புரிதலுக்காக சொல்லிடலாம். இப்போ சென்னையில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்டர் கிரவுண்டில் என்ன நினைக்கிறீங்க, உள்ள குகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்போ அண்டர் கிரவுண்ட் நம்ம கார் பார்க்கிங்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்களா? அது மாதிரி கார் பார்க்கிங் வந்து 2 லெவல் யூஸ் பண்ணாங்க அதிகபட்சம் போனால். ஆமாம். ஓகே. ஆனால் நீங்கள் வந்து இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு வந்து மெட்ரோ ரயில் இருக்குல்ல. ஆமாம். மெட்ரோ வந்து இப்போ நம்ம இங்கே திருமங்கலம் மெட்ரோ இருக்குது.
மெட்ரோ வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. ஆமாம். எத்தனை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கீழே இறங்குவோம், ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு கீழே இறங்குவோம் அதில் தான் வந்து ரயில்வே ட்ராக் இருக்கும். ஆமாம். ஓகே. தண்டவாளம். தண்டவாளம் இருக்கும். அப்போ மேலே ரோட்டில் இருந்து ஆஃபீஸோட சீலிங் இருக்குல்ல, அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 25-30 அடி இருக்காது? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆச்சா. அப்புறம் ஆஃபீஸோட ஹைட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 20 அடி இருக்காது? அப்போது ஆஃபீஸோட ஃப்ளோரும் மேலே ரோடு இது வந்து 50 அடி ஆச்சா? கண்டிப்பாக. அதுக்கு கீழே பெரிய திக்னஸ் இருக்குது, கீழே இறங்குறோம்ல, அது ஒரு 20 அடி. அதுக்கு கீழே ட்ரெயின் போகுதுல்ல, அதுக்கான கீழே யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி 120 அடி வந்து நமக்கு இங்கே அண்டர் கிரவுண்ட் இருக்குது. ஆனால் அண்டர் கிரவுண்டு போகிறோம்ல, அதில் நான் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோமா? ஒன்றுமே கிடையாது, சும்மா மேலோட்டம் போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே போகிறோம்ல, அதே தான் அங்கே. அதே மாதிரி இங்கே வந்து டன்னல் எல்லாம் ரெடி பண்ணி அண்டர் கிரவுண்டில் வந்து ட்ரெயின் போகுதுல்ல, அதுக்கு நம்மளால் கேவ் வந்து டன்னல் ரெடி பண்ண முடிஞ்சுல. இதை வந்து ஒரு டபுள் த சைஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். அதை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளேருந்து எப்படி சார் அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஃப்ளைட்டு கிளம்புற மாதிரி எப்படி சார் அது பண்ண முடியும்ல? இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லிடுறேன். ஓகே. விஆர் மாலுக்கு பக்கத்தில் ட்ரெயின் இருக்குல்ல, ஆமாம், அண்டர் கிரவுண்டில் எப்படி வெளியே வருது? அது மாதிரி சீறிக்கிட்டு வர மாதிரி. ஆமாம், எல்லாம் ஒரே பிரின்சிபிள் தான், மெத்தட் தான். அண்டர் கிரவுண்டில் அங்கே வந்து 300 அடி கீழே இருக்குது. அப்படி அண்டர் கிரவுண்டில் விமான நிலையம் வச்சுருக்காங்க. ஆமாம். ஈரானில் ஏற்கனவே சொல்லிட்டு முன்னாடி நான் வீடியோலாம் பார்த்தேன், டீட்டெயில் பார்த்தேன். விமான நிலையம்னா பெரிய விமான நிலையம் இருக்காது, அதாவது ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த விமான ரெக்கைக்கே எல்லாம் சேர்த்தோம்னா அது ஒரு பெரிய அகலமாக இருக்கும். அது வந்து அப்படியே கீழே ஒரு 300 அடி கீழே வந்து அப்படியே மேலே ஏறி வரும்போது என்ன, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி மேலே ஏறணும். ஆமாம். அந்த மேலே ஏறுறது எங்கன்னா இவங்க அண்டர் கிரவுண்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னா அதிகபட்சம் எல்லாமே மலைக்கு கீழே வச்சுருக்காங்க. அவங்க நிறைய இடங்கள் மலை இருக்குது, ஹில் ஏரியா. அந்த மலைக்கு கீழே வச்சுருக்காங்க. மலையை வந்து ஒரு 400 அடி 500 அடி கீழே வச்சு அதுக்கு கீழே ஒரு 100-150 அடி வச்சாங்கன்னா எங்கே போய் குண்டை போடுறது? அதானே. பங்கர் பஸ் வந்து 230-240 அடி வரைக்கும் போகும். அதுக்கு கீழே 200 அடி கீழே இது இருந்துச்சுன்னா ஒன்றும் நடக்காது. அப்போது ரொம்ப அவனுடைய இயற்கை அரண் இருக்குல்ல, அது வந்து அந்த பக்கத்துலேருந்து யாரும் அந்த காலத்திலே படையெடுத்து வர முடியாத அளவுக்கு இயற்கை அரண். இப்போ வந்து மேலேருந்து பங்கர் பஸ் போட்டாலும் உள்ளே போய் வெடிக்காத அளவுக்கு மலை. இதை வந்து இவன் பயன்படுத்தியிருக்காங்க. இவன் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்து தெரிஞ்சால் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மலை இப்படி மலை இருக்குன்னு வச்சுக்கலேன், அதில் வந்து ஒரு குகை மாதிரி ரெடி பண்ணி அதுலேருந்து வெளியே வருது. நீ வந்து எதை போட்டாலும் இந்த குகைக்கு நேராக போடவே முடியாது, வாய்ப்பு இல்லை. மேலே தான் போட்டாகணும். இப்போ குகைக்கு நேராக போட்டான்னா இப்போ இந்த இடத்த போட்டு இந்த வாசலை அடைச்சிடலாம்ல. அடைச்சா வச்சுக்கோங்க, அவன் வந்து 4 வாசல் வச்சுருக்கானே. அதானே, இந்த வாசல் தெரியாது. இங்கே அடைச்சா அந்த பக்கம், அதை அடைச்சா இந்த பக்கம், அந்த இது வந்து அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அது எல்லாமே ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணி வச்சதுனால அமெரிக்கா வந்து எல்லாம் தீர்ந்து போய் பயங்கர பிரச்சனை அமெரிக்காவில். ஏன்னா அவனோட இழப்பு இருக்குல்ல, இங்கே இருக்கிற 27 இடத்தையும் அடிச்சிருக்கான். அவனோட 33, அதாவது போன வாரம் வரைக்கும் கணக்கு வந்து இது இருக்குல்ல, நம்ம பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். பேட்ரியாட் டிஃபென்ஸ் பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதை தாண்டி ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் வந்து தாடு. ஒரு தாடு மட்டும் 9000 கோடி ரூபா சொல்கிறாங்க. அப்பா, ஒரு தாடு, அது ஒரு பில்லியன் US. பேட்ரியாட் வந்து அவ்வளோ இல்லை, பட் அதுவும் பெரிய செலவு பிடிக்கிறது தான். அதில் 33 பேட்ரியாட்டை வந்து உடைச்சிருக்காங்க ஈரானு. 7 தாடு அடிச்சிருக்காங்க. அப்பா. இன்னொன்று, இந்த இங்கே வந்து ஈரான் வந்து ஆயுதம் செய்கிறதுக்கும் அமெரிக்க ஆயுதம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, ஈரான் வந்து கவர்மெண்ட்டு ஆயுதம் செய்யும், அமெரிக்கா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் கொடுத்து செய்யும். ஆமாம், பேமெண்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக. இது வந்து கவர்மெண்ட்டு. ஸோ இது இவனே சொந்தமாக தயாரிக்கணும். இவன் கவர்மெண்ட், அவ்வளோதான், கவர்மெண்ட்டு தயாரிக்குது. அவன் வந்து ப்ரைவேட்டில் ஆர்டர் கொடுத்து தயாரிக்கிறாங்க. இப்போ ஆர்டர் கொடுத்து தயாரிக்கிற இடத்துல அவனுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னா வந்து சுலோ பண்ணுவான். கண்டிப்பாக. பொருட்செலவு அதிகம் வேறு அங்கே அதிகம். ஏன்னா அவன் லாபம் வைப்பான்ல. இது அந்த மாதிரி இல்லை சார். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, எதுக்கு 5 நாள் இடைக்கால தடை? யாரை கேட்டது? எதுக்கு அமெரிக்கா வந்து இடைக்கால தடைன்னு சொல்கிறது? அது 48 மணி நேரம் உனக்கு வந்து டேட்டம் தர்றேன், கெடு விதிக்கிறேன். நீ வந்து ஹார்மோஸை திறந்து விடலை, நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, எதை அடிப்பேன்னு சொன்னான்னா, ஈரானோட பவர் கிரிடை பூரா அடிப்பேன்னா. மொத்தத்துக்கு ஈரான் வந்து மொத்தமாக இருளில் மூழ்க போகுது அப்படின்னு. சரி, நீங்கள் வந்து என்னோடய பவர் கிரிடை அடி, நான் இங்கே மிடில் ஈஸ்டில் இருக்கிற உன்னோட நிலைகள் ப்ளஸ் வந்து GCC கண்ட்ரி அங்கே இருக்கிற டீசலேஷன் பிளான்ட்டு, கடல் நீரை உப்பு நீரை நல்ல தண்ணியை மாற்றக்கூடிய பிளான்ட்டு, அதுதான் வந்து பெரிய அளவுக்கு நாட்டில் வந்து 60%, 70%, 90% வரைக்கும் அதுதான் வந்து அங்கே நீர் ஆதாரமே வளைகுடா பகுதியில். ஆமாம், ஏன்னா நாங்கள் எதுக்கு தெரியும், எனக்கு அங்கே டீசல் பிளான்ட்லாம் பார்த்துருக்கேன்.
அப்போ பெரிய பெரிய பிளான்ட்டு, அது போக பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடியது இது என்னது 5 மெகாவாட்டு 10 அனல் மின் நிலையங்கள் அப்படின்னு பெரிய அளவுக்கு அதை பூரா அடிச்சிடுவேன். அடிக்கிறதுக்கு அவன்கிட்ட அவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கான் இன்னும். ஓகே, இன்னும் ஆயுதம் நிறையா வச்சுருக்கான். அது போக அது ஒற்றை தலைமை ஒற்றை ஆர்டர் அப்படின்னு இல்லாமல் ஏற்கனவே 31 பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல டெஹரானில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நீ துபாய் பார்த்துக்கோ, நீ வந்து சவுதியை பார்த்துக்கோ, நீ அபுதாபியை பார்த்துக்கோ, நீ வந்து இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு அங்கங்கே பிரித்து விட்ருக்காங்க. அப்பா, 4 பக்கம் எல்லாம் அவங்க கையில் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க, ஆயுதம் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இது நடந்துச்சுன்னா இதை பண்ணிடு, யுவர் சாய்ஸ், கேட்கவே வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணதுனால இவங்க வந்து எப்படி அடிச்சிருவாங்க, நம்ம மொத்தத்துக்கு வீணாக போயிடும் அப்படின்னு. சரி, ஓகே, நாங்கள் வந்து என்கிட்ட ஈரான் வந்து ரொம்ப பேசிட்டேன், கெஞ்சி கேட்டுட்டாங்க அப்படின்னா, இன்னும் கெஞ்சவே இல்லையே பாஸ், இனி கெஞ்சுவீங்கல்ல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் 2 நாள் பேசணும். அதனால் நாங்கள் வந்து 5 நாள் போர் நிறுத்தம், நல்லெண்ணெய் அடிப்படையில் நாங்கள் போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லிட்டாரு வந்து, நாங்கள் அவர்கிட்ட பேசவே இல்லை, எங்களுக்கு வந்து யூஎஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே 2025 அப்படித்தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு தான் எங்களை வந்து 12 நாள் போர் அவ்வளோ தூரம் அடித்தாங்க. ஒரு 3 இடத்துல பங்கர் பஸ்ட்லாம் போட்டு நட்டான்ஸு, ஃபர்டோ அண்டு இஸ்ஃபஹான் 3 இடத்துல அடித்தாங்க. 12 நாள் வந்து இஸ்ரேல் வேறு வந்து நம்ம குண்டு மலை பொழிஞ்சாங்க. இப்போ கூட பேச்சுவார்த்தையில் வந்ததுக்கப்புறம் தான் திடீர்னு அடுத்த கட்டம் முன்னேற மாதிரி தெரியும் போது நம்ப வச்சு எங்கள் பெருந்தலைகள்லாம் போட்டு தள்ளி ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போட்டு தள்ளாங்க. அமெரிக்கா இப்போ 5 நாள் போர் நிறுத்தம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அங்கே அப்பாஸ் ஆராய்ச்சி அவங்க சொன்னதே எதுக்குன்னா, இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கும் வந்து ராக்கெட் தானே, மிசைல் தானே, அந்த மிசைல் வந்து ஸ்டாக் தீர்ந்து வச்சு, எங்கே இஸ்ரேலில் தீர்ந்து வச்சு, சவுதி அரேபியா, கத்தாரு, யுஏஇ அப்படின்னு அப்புறம் ஜோர்டானு எல்லா இடமும் ஸ்டாக்கு தீர்ந்து வச்சு. அந்த ஸ்டாக்கை கொண்டு வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த 5 நாள் அது ஒன்று. அது இல்லாமல் இன்னொரு அங்கே கப்பல் வந்து இன்னொரு சொன்னாங்க, ஒரு மீத்தேன் இந்த மாதிரி சில கேஸஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 25 நாளில் வந்து அந்த கப்பல் அங்கே கிளம்பலைன்னா கத்தார் பக்கத்தில் கப்பல்கள் வெடிக்கும் அப்பா அப்படின்னு ஒரு தகவல். ஓகே, அது அங்கே கிளம்பியே தீரணும், இல்லைன்னா வெடிச்சிடும். அது வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்குல்ல, அது அப்பேற்பட்டது. அது கிளம்பி அப்படியே போயிட்டு அந்த பக்கம் சைனா இல்லை, தென்கொரியா, இவங்க வியட்நாம், இவங்க சம்மந்தப்பட்ட இதெல்லாமே அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நாடுகள் அங்கெல்லாம் போகணும். இல்லைன்னா அந்த கப்பல் இருக்க கண்டெய்னர்னா ஒரு 250-300 கண்டெய்னர் கண்டிப்பாக அதில் வச்சுருக்க கெமிக்கல் வந்து அவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு மேலே பத்திரப்படுத்த முடியாது, குறிப்பிட்ட காலம் தான், இல்லைன்னு வெடிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சு என்ன இருக்கும், மொத்தம் அந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல, அது எல்லாமே அல்லோலகலப்பட்டுரும். ஐயோ, அந்த ஒரு எப்போ நான் அந்த 5 நாளில் வந்து லீவ் விடுறேன், நான் வந்து உனக்கு லீவ் லெட்டர் எழுதிட்டேன், அதை கொஞ்சம் அப்ரூவ் பண்ணிடு, அதனால் நான் அந்த கப்பலை கொஞ்சம் வெளியேற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இதெல்லாம் இது வழியாக தானே சார் போகணும், ஹார்மோஸ் வழியாக தான் போயாகணும். ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஹார்மோஸ் வந்து இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன். இப்போது ஓகே, 2 கண்டிஷன். ஒன்று, அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பலோ இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலோ இங்கே வந்து அலௌடு இல்லை. ஓகே, வேறு எந்த கப்பலும் வரலாம் போகலாம். ஆனால் என்னென்னா, ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்குகிறேன், கப்பல் வந்து போச்சுன்னா அந்த ஃபீஸை வந்து டாலரோ மற்றதை வேண்டியதில்லை, யுவானில் கொடுத்துரு, நான் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வா. நீ வந்து ஒரு 20 கோடி ரூபா, நம்ம ரூபாய்க்கு 20 கோடி ரூபா, ஒரு 2 மில்லியன் US டாலர் வேல்யூ, அதுக்கு வந்து யுவானில் கொடுத்துரு, ராஜா மாதிரி வா, ராஜா மாதிரி போ. ஆனால் இந்த கப்பல் வந்து தப்பி தவறி அமெரிக்கா கப்பலாக இருக்கக்கூடாது. சரி, இங்கேருந்து கிளம்புற வேறு நாட்டு கப்பல், ஒரு தாய்லாந்து கப்பல், அமெரிக்கா கப்பல், அது போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. அமெரிக்கா கப்பல் இங்கே உள்ளே வரக்கூடாது, இஸ்ரேல் கப்பல் வரக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவோட முதுகெலும்பு உடைச்சிட்டாங்க. அப்போது 5 நாள் போர் நிறுத்தம் அங்கேருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அங்கே ட்ரம்ப்புக்கு வந்து கொலை மிரட்டல் வரைக்கும் வந்திருக்கு. இப்போது யார் சார் கொலை மிரட்டல் பண்ணுறது? அமெரிக்காக்காரங்களே. அவங்களே? ஆமாம். நீ என்ன ஓம்பாட்டுக்கு வந்து உரண்டி இழுத்து வந்து உட்காந்துருக்க, இருக்கிற காசை பூரா வந்து அங்கே விட்டாச்சு, ஏற்கனவே கடனாளியாக இருக்கும், நீ அதை வந்து ஈரானை பிடிச்சி அப்புறம் அந்த மொத்த இடத்தையும் கொண்டு வந்து நீங்கள் இது வந்து டாலரில் விநியோகம் பண்ணி நம்ம ஓஹோன்னு வரேன்னு சொன்னேன். அது இல்லாமல் தலையில மாறி போய் இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் லைஃப்பில் வரலாறு காணாத அடி வாங்கியிருக்காங்க. 5 நாள் ஒப்பந்தம் வந்து 5 நாள் சீஸ்ஃபயர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண எங்களுக்கு அதெல்லாம் சம்மந்தமே இல்லை, நீ என்றைக்குமே நான் வந்து உன்னை கோபாலகிருஷ்ணன் கூப்பிட மாட்டேன், நீ சப்பானி தான் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே டெல்லவியூலையும் ஹைஃபாலையும் போட்டு தாக்கியிருக்காங்க. அது எந்த மெனூரபிள் மிசைல் மாறுன்னு சொல்லி அதை வச்சு தாக்கியிருக்காங்க. அது என்னென்னா ரொம்ப முக்கியமாக ஹைஃபாவில் அவங்க தாக்கின இடம் எது அப்படின்னா மிலிட்ரி கேம்பில். ஆமாம், அதில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்பா, ஸ்பாட் அவுட்டு. படித்தா அதாவது அவங்களும் உயிர் தான். ஆனால் என்னென்னா அது போர்னு வரும்போது போர் வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, சரி பாவம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்கூல் பசங்க இதுதான் வந்து பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அது இதே இது வந்து ஈரான் வந்து இங்கே டிமோனாவில் அடித்தாங்க. அங்கே நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டு டிமோனா, அங்கே பொதுமக்கள் வாழ்ற ரெசிடென்ஸ் இடத்துல அடித்தான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரிஜினல் இது என்ன தெரியுமில்ல, அங்கே வந்து பொதுமக்களே கிடையாது. அங்கே மொத்தம் வாழ்கிறதும் அந்த நியூக்ளியர் சைட் இருக்குல்ல, அதில் வேலை பார்க்கக்கூடிய அவங்களோட குடும்பம், அவங்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாம். அந்த சயின்டிஸ்ட் அங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் அவன் ரஷ்யாக்காரன் எல்லாத்தையும் உளவு தகவலெல்லாம் போட்டு விட்டு தான் கரெக்டாக அங்கே வச்சு போட்டான். ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் அவுட்டு அப்பா அங்கே. அதாவது என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணையோ அதை பூரா நான் வந்து காத்து கிடந்தேன். கடைசி கிளைமேக்ஸ் வந்து பழி வாங்குவாங்கல்ல ஹீரோ, அது மாதிரி ஈரான் வந்து கரெக்டாக சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. அடித்தா டிமோனால் அடி. அது வந்து ரெசிடென்ஸ் ஏரியா தான். அது செத்ததில் சில ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாமே அது வந்து சயின்டிஸ்ட் அவங்க ஃபேமிலி. அப்புறம் இங்கே அங்கே டிமோனாவில் என்ரிச்மெண்ட் சைட்டில் வேலை பார்க்குற அவங்க ஃபேமிலி. அது மாதிரி இங்கே ஹைஃபாவில் அடித்தது பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் இந்த இவங்களுடைய சைட்டு எது மிலிட்ரி சைட்டு, அதில் மிலிட்ரிக்காரங்க போய் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு வரணுமே, ஆமாம், ஆள் இல்லையே. இப்போ பார்த்தா டெல்லவியூ உள்ள நிலைமையை பார்த்திங்கன்னா காசா பரவாயில்லன்ற அளவுக்கு டெல்லவியூ அந்த சொல்கிறாங்க. அது நிறைய வீடியோ வந்துச்சு. இப்போல்லாம் வீடியோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து உலகத்திட்ட மொத்த உலகத்துலேயும் ஐயா பாருங்க ஐயா என்னை அடிக்கிறாங்க ஐயா, ஈரான்காரன் வந்து திரும்ப திரும்ப அடிக்கிறான், என்னை பாருங்கள் நான் வந்து பாவம் இல்லையா அப்படின்னு உலகத்திட்ட பூரா கதறான். அதுவும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நெத்தன்யாகு வீடியோ வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நெத்தன்யாகு ஆல் அவுட்டு ஏஐயில் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நெத்தன்யாகு இருக்கார், நம்ம நம்புவோம். இன்னும் அதை ஏன்னு சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம். நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம அந்த விவாதத்துக்கு போகவே இல்லை. நெத்தன்யாகு உயிரோடு இருக்கார் அப்படின்னு நம்பிடுவோம். அப்போ நேற்று அப்படி சொன்னேன் அப்படின்னா, நேற்று நமக்கு வந்த தகவலாம் அப்படி வந்துச்சு. அந்த தகவலை இங்கே ஷேர் பண்ணுறோம். ஓகே, நெத்தன்யாகு சொன்ன பார்த்தா see these people they attacked residential area and they attacked another holy places. இது நம்ம ஜெருசலம் இருக்குல்ல, ஆமாம், அதில் 3 மதத்துக்கும் முக்கியமான ஒரே இடத்துல, ஒரு பக்கம் அல்-அக்ஸா மசூதி, இன்னொரு பக்கம் வந்து ஒரு சுவர் ஒன்று இருக்கும் யூதர்களுக்கு, அது பக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இது இருக்குது, புனித இடம் இருக்குது. புனித இடம் 3 ஒரே இடம். ஓகே, அங்கே பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா செட்லர்ஸ் ஏரியா. அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களும் விரட்டி விட்டுட்டு யூதர்கள் வந்து குடியமர்த்தின ஏரியா அது. ஆமாம், அங்கே அடிச்சாங்க. அங்கே அடித்தா இதுக்கு புனித இடத்துக்கு பக்கத்தில் அடிச்சிட்டாங்க. ஈரானியன் அப்படித்தான் அடிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டு அந்த புனிதமான இடத்தை அடிச்சிடுவாங்க. ஐயா பாருங்கள், உலக முஸ்லீம்களே, உலக கிறிஸ்தவர்களே ஓடியாங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் ரெசிடென்ஸ் ஏரியாவில் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நேற்று நீ அடிச்சல ஸ்கூலில் அடிச்சியே, அப்புறம் காசால் அடிச்சு எத்தனை 36 ஹாஸ்பிட்டல் மொத்தம் இருந்தது, அதில் 30 ஹாஸ்பிட்டல் தரமட்டாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாஸ்க்கு, பள்ளிவாசல், ஏகப்பட்ட சர்ச்சு, ஏன்னா உள்ளுக்குள்ள சர்ச்சும் உண்டு பள்ளிவாசலும் உண்டு, ஏகப்பட்ட சர்ச்சு. அப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து என்ன செய்வாங்க, நம்ம ஊர்லேருந்து கிறிஸ்தவர்கள் பொதுவாக வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா பைபிளில் வந்து அது இப்போ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வந்து மேலே அன்பு செய்யணும். அன்பு செய்யலையா, இவன் அடித்தான்னா ஏதாவது ஒரு வழியில் திருப்பி அடி வாங்குவான், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து முன்னாடி ஹிட்லர் வந்து அடிக்கும்போது எல்லோரும் உலகமே பார்த்து பரிதாபப்பட்டாங்க, இடம் கொடுத்தாங்க, எல்லாம் வந்துச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அதே தவிர நீ செய்கிறிய. அந்த மாதிரி என்னென்னா அவங்களுக்கு தேவை பவர், பணம். அதுக்கு யாரை வேணாலும் அடிப்போம், நாம் நல்லா இருக்கிறதுக்கு 40 பேர் செத்தா பரவாயில்ல அப்படின்ற கொள்கை உள்ளவங்க. அப்போ அந்த 40 பேர் சேர்ந்து அடித்தாங்கன்னா நீ சாவே அப்படிங்கிறதான். ஸோ அதனால் இப்போ 5 நாள் போர் நிறுத்தம் வந்து வீணாக போச்சு. போர் நிறுத்தம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன இந்த நேரத்தில் அரபு நாடுகள் அடிக்காமல் இப்போதைக்கு வந்து இஸ்ரேலை மட்டும் போட்டு தாக்குதாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.